ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதத்துக்கு ஏற்ற அட்டகாசமான காரக்குழம்பு நம்ம செட்டிநாடு சைடு சவுத் இந்தியன் ஸ்டைலில் காரக்குழம்பு பார்க்கலாம். சாதத்துக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மூணையும் எண்ணெயில் வணக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரே ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பக்கத்துலேயே ஒரு குக்கரில் கருணக்கிழங்க 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு நல்லெண்ணெய் நல்லா விட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது 3ம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு பூண்டு இதை போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வெங்காயம், தக்காளி, பூண்டு மிளகாத்தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற இதையும் சேர்த்து இதில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருங்க. ஸ்டார்டிங்லேயே அதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஊற வச்சு வச்சுருங்க. இப்போது 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அந்த புளி தண்ணியை ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இதில் ஊற்றி இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கொதிச்சு புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கருணக்கிழங்க சின்ன சின்ன தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பார்த்திங்கன்னா சும்மா காரசாரமாக டேஸ்டான சாதத்துக்கு சும்மா அட்டகாசமான கருணக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும், இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.